எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா, என்னோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனா, 1 மாசமோ, 1 மாசத்துக்கு கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேலஞ்ச்ல வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி எதுவுமே செய்யல. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 2 மாசத்துக்கிட்ட வந்து என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் செய்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேனோ, அது எல்லாத்தையுமே அப்படியே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு, எதெல்லாம் செஞ்சா என்னோட ஹெல்த் கூடாம போகும், என்னோட டே வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு தெரியுமோ, அது எல்லாத்தையுமே நான் கன்டினியூஸா செய்துட்டு இருக்கிறேன். ஸோ இத எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ட்டு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. என்று சொன்னா நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது வந்து ஒரு பக்காவான ஒரு நல்ல திட்டம். அத கூட என்னால ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கே என் மேல வெறுப்பு வந்துட்டு. அப்பதான் எதேர்ச்சியா என்னோட யூடியூப் சேனல்ல நான் முதல் போட்ட பழைய வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நான் அதை பார்க்கக்குள்ள தான் விளங்குனது, நீ இவ்வளோ அழகா எல்லாத்தையுமே சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருக்கே, அப்போ உனக்கு அதுக்கிடையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு என்னை பார்த்து நானே கேள்வி கேட்குற ஒரு நிலைமை வந்துட்டு. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே இழந்தாச்சு. இதுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு மந்த் வந்து இதுக்கு முதல் செய்த தப்ப செய்யாம கன்சிஸ்டன்சியா செய்வோம் அப்படின்ட்டு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இனி 30 நாள் வந்து நான் யூடியூப்ல 2 மினிட்ஸ் என்னோட டேயை பத்தி பேசி போடுறதா என்னோட ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியா நான் செய்ய போற ஒர்க்கா இருக்கும். எதுவுமே அதிகமா செஞ்சு அதை வந்து ஒரு 5 நாளையிலேயே முடிக்காம ஒட்டோமிக் ஹேபிட் புக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி 2 மினிட்ஸ் ரூல் படி எனி 2 மினிட்ஸ் என்னோட லைஃப்பில் நான் செய்த பெஸ்ட் திங்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட கன்சிஸ்டன்சியை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் தயவுசெய்து எனக்கு சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏண்டா தனியாக ஒர்க் பண்ணுறதை விட எனக்காக ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும். அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து சத்தியமாக ஒரு பர்ஃபெக்டான பர்சனே கிடையாது. இதுக்கு முதல் எவ்வளவோ விஷயத்தை செய்து சொதப்பின ஒரு பர்சன் தான். இப்பயும் 2 மினிட்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 மினிட்ஸை விட கூட தான் கதைச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வீடியோ மேக் பண்ண தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமல் நம்ம முதல் நாள் இருக்கிறதுல தப்பே கிடையாது. நான் இதுக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளை விட பெஸ்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் ஒரு ஜேர்னியாக இதில் வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்கு பிறகு என்னை பார்த்து 4 பேர் செய்கிறாங்களோ இல்லையோ, நான் இன்னும் ஒரு 10 நாளையால் வேறு ஆளாக மாறிட்டு இதை பார்த்தா ஓகே திருப்பி செய்யன்னு சொல்கிற அளவாவது இந்த ஜேர்னல் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரே ஒரு எய்ம். நான் பேசுகிறத பார்த்தா எனக்கே பைத்தியார்த்தனமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி ஃப்ரம் டுமாரோ நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் டே எண்டில் எங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் மீ, பெஸ்ட் ஆஃப் லக் யாராவது ஃப்யூச்சரில் இதை பார்த்துட்டு என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால். தேங்க்யூ.